Welcome to Kacha Karpitha channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா டாப் 500 பாலிட்டி இம்பார்ட்டன்ட் क्वेश्चनோட பார்ட் 7. இதோட நம்ம 500 கேள்விகள் முடிச்சாச்சு. PDF வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போட்டு PDF அப்படின்னு கேளுங்க. இதுக்காக சார்ஜ் அமௌண்ட் இருக்கு 25 ரூபீஸ். பே பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாம். எந்த நம்பர்ல பே பண்ணணும் அப்படின்றதையும் நான் அந்த வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்துருவேன். இப்போ இதுல ஒரு 30 கேள்விகள் இருக்கு. இதோட நம்ம 500 கேள்விகள் முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அல்லது வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்ல, இப்பதான் நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாப் 500 கொஸ்டினுக்கு கொஸ்டின்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. இது பார்ட் 1 வச்சுக்கோங்க. பார்ட் 2 500 கொஸ்டின் ரெடி ஆயிட்டு இருக்கு. அடுத்து ஹிஸ்டரி 1000 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ண போறோம். எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஜியோகிராஃபி முடிஞ்ச அளவுக்கு நம்ம போர்ஷனை ஜூனுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஜூலைல நீங்க அதை படிச்சுட்டே இருக்கலாம். தமிழுக்கும் இதே மாதிரி முக்கியமான கேள்விகள் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ முதல் கேள்வி, 2017ஆம் ஆண்டின்படி இந்தியாவில் உள்ள தேசிய கட்சிகள் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கு சரியான ஆப்ஷன் சி 7. 2017ஆம் ஆண்டுபடி இந்தியாவில் உள்ள தேசிய கட்சிகள் எண்ணிக்கை 7. அடுத்து இரண்டாவது கேள்வி, பொது நலன்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படும் குழு எது? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ அழுத்த குழுக்கள். பொது நலன்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படும் குழு எது? அழுத்த குழுக்கள். அடுத்து மூன்றாவது, அழுத்த குழுக்கள் என்ற சொல் எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டது? இந்த வார்த்தை எந்த நாட்டால உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ அமெரிக்கா. இந்த அழுத்த குழுக்களை வேற எப்படிலாம் பேர்ல சொல்லலாம் அப்படின்னா நலக்குழுக்கள், தனிப்பட்ட நலக்குழுக்கள் அப்படின்னு சொல்லலாம். நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா பாயிண்ட். அழுத்த குழுக்கள் எப்படிலாம் சொல்லலாம்? நலக்குழுக்கள், தனிப்பட்ட நலக்குழுக்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நான்காவது கேள்வி, ஐநா சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஐநா எந்த வருடம் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு? இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1945 அக்டோபர் 24. 1945 அக்டோபர் 24. அடுத்து ஐந்தாவது கேள்வி, உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை குழுவால் பாரிஸில் நடைபெற்ற ஐநா பொது சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பொது சபை தீர்மானம் 217A. உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை குழுவால் பாரிஸில் நடைபெற்ற ஐநா பொது சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் எது? பொது சபை தீர்மானம் 217A. அடுத்து ஆறாவது கேள்வி, மனித உரிமைகள் பற்றி உலகளாவிய பெயர் அறிக்கை எத்தனை உறுப்புகள் உள்ளன? இதற்கு சரியான ஆப்ஷன் டி ஏ 30. மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பெயர் அறிக்கையின் எத்தனை உறுப்புகள் இருக்கு? 30 உறுப்புகள் இருக்கு. அடுத்து ஏழாவது கேள்வி, நீதி பேராணை பற்றி தவறான செய்தி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நீதி பேராணை என்பது ஒரு செயலை செய்ய நீதிமன்றத்தை வழங்கப்படும் வாய்வழி உத்தரவு. இரண்டாவது என்ன கொடுத்திருக்காங்க? நீதி பேராண்மை என்பது ஒரு செயலை செய்யக்கூடாது, நீதிமன்றத்தை வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமாக உத்தரவு. மூன்றாவது, நீதி பேராண்மை என்பது ஒரு செயலை செய்யலாம் என்று சட்ட எழுத்துப்பூர்வமாக உத்தரவு. இதுக்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று மட்டும் தவறு. என்ன தவறுன்னு பாத்தீங்கன்னா, நீதி பேராண்மை என்பது ஒரு செயலை செய்ய நீதிமன்றத்தை வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமான உத்தரவுன்னு வரணும், வாய்வழி உத்தரவு கிடையாது. அப்போ ரெண்டாவது மூணாவது பார்த்து வச்சுக்கோங்க கரெக்டா. அடுத்து எட்டாவது கேள்வி, கீழுள்ளவற்றில் தவறான அடிப்படை கடமை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை இந்தியாவில் மத சகிப்புப்பின்மையை பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படின்றது தவறா இருக்கு. அப்ப மித்த மூணுமே கரெக்டா இருக்கு. என்ன ஃபர்ஸ்ட், பொது சொத்துக்களை பாதுகாக்க வன்முறையை உயர்த்தி ஒதுக்க வேண்டும். இரண்டாவது, இந்தியாவின் இறையாண்மை பேணி காக்க வேண்டும். மூன்றாவது, காடுகள், ஏரிகள், ஆறுகள், விலங்கினங்கள் ஆகியவை உட்பட புறச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்த வேண்டும். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் சி 2007. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? 2007. அடுத்து 10வது கேள்வி, மாநில மனித உரிமை ஆணையம் பற்றி தவறான கூற்று எது?
ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மாநிலத்தில் மனித உரிமைகள் ஆணையம் அமைக்க வழி செய்யும் வகையில் ஒன்று பிரிவு 21 ஆகும். இரண்டாவது, மனித உறுதிகள் பாதுகாப்பு மட்டுமே இந்த ஆணையத்தின் முதன்மை நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒண்ணு மட்டும்தான் சரி, மித்ததெல்லாம் தவறு. ரெண்டாவது என்ன தவறு அப்படின்னா, மனித உரிமைகள் மாத்திக்கோங்க, மனித உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு இந்த ஆணையத்தோட முதன்மை நோக்கம். பாதுகாப்பும் மேம்பாடும் இந்த ஆணையத்தோட முதன்மை நோக்கம். அப்போ ஒண்ணு மட்டும்தான் சரியா இருக்கு. இந்த இடத்துல என்ன வரும், பாதுகாப்பு மற்றும் மேம்பாடுன்னு மாத்திக்கோங்க. அடுத்து 11வது கேள்வி, 18 வயது வரையுள்ள அனைவரையும் குழந்தைகள் ஐநா சபை எந்த பிரகடனத்தின் பிரிவு மூலம் அறிவுறுத்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி, உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் பிரிவு 25 படி 18 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளும் ஐநா சபையில குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பிரிவு 25 படி. 12வது கேள்வி, ஐநா சபை கொள்கையின் அடிப்படையில் குழந்தைகள் உரிமைகள் பெற்று நடத்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்போன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1989 நவம்பர் 20. ஐநா சபை கொள்கையின் அடிப்படையில் குழந்தைகள் உரிமைகள் பெற்று நடத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1989 நவம்பர் 20. அடுத்து 13வது கேள்வி, ஐநா சபையின் குழந்தை உரிமைகள் பிரகடனத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமைகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, தற்காப்புக்கு ஆயுதம் வைத்துக் கொள்ளும் உரிமை. அப்போ எது தவறு, இது தவறு, மித்த எல்லாமே ரைட். அப்போ சமூக பாதுகாப்பு உரிமை ரைட்டு, பாலியல் தொல்லைகளுக்கு எதிரான உரிமை ரைட்டு, விற்பது அல்லது கடத்தலுக்கு எதிரான உரிமை ரைட்டு. என்னது, ஐநா சபையோட குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்துல குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமைகள்ல தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 14வது கேள்வி, 12 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படும் போது செய்தவருக்கு மரண தண்டனை அளிக்கும் சட்டம் எது? அளிக்கும் சட்டம் எதுன்னு மாத்திக்கோங்க. இதுல 14வது கேள்வி, அளிக்கும் சட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான இந்தியா குற்றவியல் சட்டத்திட்ட சட்டம் 2018 ஏப்ரல்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தை 12 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யும் போது அதை செய்தவருக்கான மரண தண்டனை அளிக்கிற சட்டம் என இந்தியா குற்றவியல் சட்டத்திட்ட சட்டம் 2018 ஏப்ரல்ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 15வது கேள்வி, இளமையை காப்பாற்றும் இயக்கம் யார் கொண்டு வந்திருக்கா? ஆப்ஷன் ஏ, கைலாஷ் சத்யார்த்தி. இளமையை காப்பாற்றும் இயக்கம் கொண்டு வந்தவர் யாரு? கைலாஷ் சத்யார்த்தி. அடுத்து 16வது கேள்வி, கைலாஷ் சத்யார்த்தி என்பவர் குழந்தை உழைப்புக்கு எதிராக உலகளாவிய அணிவகுப்பு நடத்திய ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, 1998. கைலாஷ் சத்யார்த்தி என்பவர் குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பு நடத்திய ஆண்டு 1998. அடுத்து 17வது கேள்வி, குறைபாடு உடைய குழந்தைகளை மற்ற குழந்தைகளை விட டேஷ் அதிகமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்றனர் என உலகளாவிய ஆராய்ச்சி ஒன்றின் முடிவில் குறிப்பிடப்படுகிறது. 3.4%. அதாவது குறைபாடுடைய குழந்தைகள் தான் மற்ற குழந்தைகளோட 3.4% பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்கன்ட்டு உலகளாவிய ஆராய்ச்சி ஒன்றுல முடிவுகள் சொல்லியிருக்கு. அடுத்து 18வது கேள்வி, இந்திய அரசமைப்பு குழந்தை உரிமை பற்றி சரியான விடை எதுன்னு கேட்டிருக்காங்க. பிரிவு 25, அதாவது ஆர்டிகல் 25 என்ன சொல்லுதுன்னா, 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடக்கூடாது. இது ஆர்டிகல் 25 சொல்லுது. இரண்டாவது கேள்வி, ஆர்டிகல் 45 என்ன சொல்லுதுன்னா, 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரெண்டுமே சரிதான். ஆன்சர் இரண்டுமே சரியா தான் கொடுத்திருக்காங்க. அப்ப சரியில்லை என்னன்னு பாத்துக்கோ. ஆர்டிகல் 25 என்ன சொல்லுது? 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலையில ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லுது. அடுத்து ஆர்டிகல் 45 14 வயது நிறைவடையும் வரை இலவச கட்டாய கல்வியை சொல்லுது. அடுத்து 19வது கேள்வி, சரியான இணைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1989 தமிழ்நாடு அரசு இந்து வாரிசு உரிமை சட்டம், 2005
மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம். ரெண்டுமே இந்து வாரிசுரிமை சட்டத்தை பத்தி தான் சொல்லுது. இதுக்கு சரியான ஆப்ஷன் சி, இரண்டும் சரி. அப்ப இரண்டும் சரி பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப தமிழ்நாடு அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் கொண்டு வந்தது 1989. இது ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்ப கொண்டு வந்திருக்கு? மத்திய அரசு 2005 இந்து வாரிசுரிமை சட்டம் கொண்டு வந்திருக்கு. அடுத்து 20வது கேள்வி, பெண்களின் நலனுக்காக அம்பேத்கர் அவர்களால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி, இந்து திருமண சட்டம். அப்போ மித்த எல்லாமே அம்பேத்கர் பெண்களுக்காக கொண்டு வந்த சட்டங்கள் தான். என்னென்ன? பெண்கள் மற்றும் குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம். இரண்டாவது சுரங்க தொழிலாளர் பேறுகால நன்மை சட்டம். மூன்றாவது பெண் தொழிலாளர் நலநிதி. வேற இன்னொரு பாயிண்ட்ஸ் இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிலக்கரி சுரங்கங்களில் சுரங்க பணிகளில் பெண்களை ஈடுபடுத்துவதற்கான தடையை மீட்டெடுதல் போன்ற சட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. பெண் தொழிலாளர்களுக்கான பேறுகால நன்மைகள், இந்த சட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 21வது கேள்வி, தகவல் அறியும் உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, 2005. தகவல் அறியும் உரிமை சட்டம் என்ன? 2005. 5 பேரை வச்சு தகவல் தெரியணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 22வது கேள்வி, தகவல் அறியும் உரிமை சட்டம் செயல்பாட்டாளர்களின் அல்லாதவர் எவர்? இந்த 3 பேர்ல யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சஞ்சய் தேஷ்முக் அப்படின்றவர் கிடையாது. அப்ப அருணா ராயும் தேவ் நிக்கில் தேவ் அப்படின்றவரும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தோட செயல்பாட்டாளர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 23வது கேள்வி, தொழிலாளர் நலனின் டாக்டர் அம்பேத்கர் பங்களிப்புல தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி, தொழிலாளர்களுக்கான அதிகபட்ச ஊதியம். இதுதான் தவறானது. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? தொழிலாளரின் குறைந்தபட்ச ஊதியம்னு வரும். இது அதிகபட்ச ஊதியம் கொடுத்திருக்காங்க. அப்ப தொழிலாளரோட நலன்ல டாக்டர் அம்பேத்கரோட சரியானது என்ன அப்படின்னா மீத 3. தொழிற்சாலையில் வேலை நேரம் குறைப்பு, வேலை நேரத்தை குறைக்க சொல்லியிருக்காரு. தொழில் சங்கங்களின் கட்டாய அங்கீகாரம். அடுத்து இந்தியாவின் வேலை வாய்ப்பு அலுவலகங்கள். இது 3ம் அவரோட டாக்டர் அம்பேத்கரோட தொழிலாளர் நலன்ல இடம்பெற்றிருக்கு. தொழிலாளருக்கு குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்றது மட்டும் அவரோடதுல இருக்கு, பாத்துக்கோங்க. அடுத்து 24வது கேள்வி, எந்த மாநில அரசு வணிக நிறுவன சட்டம் 2018 என்பது நிறைவேற்றி வேலை செய்பவருக்கு 12 முதல் 14 நேரம் வரை நின்று கொண்டு வேலை செய்வதை தடை செய்தது? ஆப்ஷன் ஏ, கேரளா. எந்த மாநில அரசு வணிக நிறுவக சட்டம் 2018 என்பதை நிறைவேற்றி வேலை செய்பவர்கள் 12 முதல் 14 மணி நேரம் நின்று கொண்டு வேலை செய்ய தடை செய்கிறது? கேரளா. அடுத்து 25வது கேள்வி, ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்ற கூற்று யாருடையது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஜான் எஃப் கென்னடி. ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்ற கூற்று யாரோடது? ஜான் எஃப் கென்னடி. அடுத்து 26வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் ஒற்றை ஆட்சி முறை நடைபெறும் நாடு எது? ஒற்றை ஆட்சி முறை நடைபெறும் நாடு 4 நாடுமே. ஆப்ஷன் டி, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், இலங்கை. இந்த 4 நாடுலயுமே ஒற்றை ஆட்சி முறை நடைபெறுது. அடுத்து 27வது கேள்வி, அரசு என்னும் பதம் எந்த வார்த்தையிலிருந்து வந்தது? அரசு என்னும் பதம் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதுன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, கவர்னர். கவர்னர் அப்படின்ற வார்த்தையிலிருந்து அரசு என்னும் பதம் பெறப்பட்டிருக்கு. அடுத்து 28வது கேள்வி, அரசின் சட்டத்தின்படி தேசிய அரசும் பிராந்திய அரசுகளும் தங்களது அதிகாரங்களை பகிர்ந்து அவரவர் எல்லைக்குட்பட்டு சுதந்திரமாக செயல்படுவது டேஷ் ஆட்சியாகும். இதற்கு சரியான ஆப்ஷன் பி, கூட்டாட்சி முறை. அரசின் சட்டத்தின்படி தேசிய அரசும் பிராந்திய அரசுகளும் தங்களது அதிகாரங்களை பகிர்ந்து அவரவர் எல்லைக்குட்பட்டு சுதந்திரமாக செயல்படுவது டேஷ் ஆட்சி, கூட்டாட்சி முறை. அடுத்து 29வது கேள்வி, அமெரிக்கா நாடுகளின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன? அமெரிக்கா நாடுகளோட நாடாளுமன்ற பெயர் என்ன? ஆப்ஷன் சி, காங்கிரஸ். அமெரிக்கா நாடோட நாடாளுமன்ற பெயர் காங்கிரஸ். அடுத்து 30வது கேள்வி, நாடாளுமன்ற ஆட்சி முறையின் மறுபெயர். இதற்கு சரியான ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். அப்ப அமைச்சரவை அரசாங்கம், பொறுப்பு அரசாங்கம், வெஸ்ட் மினிஸ்டர், வெஸ்ட்னு வரும், பெஸ்ட்னு இருக்கு,
வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்கம் மாதிரி. அமைச்சரவை அரசாங்கம், பொறுப்பு அரசாங்கம், வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்கம் மாதிரி. இது மூன்றுமே நாடாளுமன்ற ஆட்சி முறையோட மறுபெயர். இதோட நம்ம இந்த சேனல்ல இந்த பாலிட்டில 500 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். வேணும்னு நினைக்கிறவங்க பிடிஎஃப்க்கு நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போட்டு பிடிஎஃப்னு மெசேஜ் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க அல்லது எஸ் அப்படின்ற கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.